அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசியத்துக்கு நான் ஆதரவாக பேசும்போது ஒரு சில பேர் தமிழ் தேசியம்னா என்ன, தனி நாடு கேட்குறது தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னும் சில பேர் இங்கே உள்ள தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் கன்னடர்களையும் வேறுபடுத்தி பார்க்குறதா, தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ தமிழர்கள் ஆண்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட தமிழர் தான். அவர் ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்துச்சா? இப்போ தமிழ்நாட்டை தமிழரே ஆண்டால் தமிழ்நாடு வளர்ந்துரும்னு எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போது இந்த நாட்டில் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மக்களை தமிழர்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படாதா? இந்த நிலம் அவங்களுக்கானது இல்லையா? அவங்களுக்கானது இல்லைன்னு சொன்னால் இந்த மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு கேட்டாங்க. அது எல்லாமே சரியான வாதங்கள் தான். ஆனால் நாங்கள் சொல்கிற வாதத்தை நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறதில்ல. தமிழ் தேசியம் அப்படின்றது தனி தமிழ்நாடு கேட்குறதுக்கான கருத்தியல் கிடையாது. தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழர் நிலத்துக்கான உரிமை. இந்த தமிழர் நிலத்தில் என்ன நடக்கும்ன்றதை டெல்லியிலேருந்து முடிவு பண்ணக்கூடாதுன்றது எல்லாருக்குமே அது ஒத்துழைக்கிறீங்க, எல்லாருமே அது ஒத்து போகிறீங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இதை அதை தான் நாங்களும் சொல்கிறோம். தமிழ் தேசியம்ன்ற விஷயத்தில் நாங்களும் சொல்கிறது என்னென்னா, தமிழர் நிலத்தில் உள்ள முடிவுகளை, தமிழர் நிலத்துக்கான முடிவுகளை தமிழரே எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தமிழ் தேசியம். இப்போ நம்ம ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னு 3 லிஸ்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்புறம் ஸ்டேட் லிஸ்ட்டுன்றது தமிழர்கள், அப்போ ஒரு மாநிலத்தையுமே அவங்களே முடிவு எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது. அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டில் சில விஷயங்கள் வருது. எடுத்துக்காட்டாக எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்ததை அதை சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு மாற்றிக்கிட்டாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்ததை சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு காங்கிரஸ் அரசு தான் மாற்றினுச்சு. அந்த விஷயத்துக்கு எதிராக பேசுகிறது நாங்கள் தமிழ் தேசியம்னு சொல்கிறோம். அப்போ தமிழ்நாடு, இந்த நாடு தமிழ்நாடு, இந்த நாடை திராவிட நாடுன்னு நீங்கள் அறிவித்ததே தவறு. அப்போ திராவிட தேசம் அப்படின்றத நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அது கிடையாது, இது தமிழ் தேசம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், நம்ம வரலாறை நம்ம முதல்ல நல்லா படிக்கணும். என்ன பிரச்சனைனா, வரலாற்றில் நம்ம நாயக்கர் மன்னர்களால் ஆளப்பட்ட போது நாயக்க மன்னர்கள் அவங்க கீழே ஆட்சியில் இருந்தபோது அப்போது பெரும் பணக்காரர்கள் எல்லோரும் தெலுங்கர்களாக இருந்தாங்க. பெரும் பணக்காரர்கள்லாம் தெலுங்கர்களாக இருந்தாங்க, நாயக்கர்களாக இருந்தாங்க. ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் தான், அவர் ஒரு நாயக்கர். கோபாலசாமி அவர்கள் நாயுடு. இந்த மாதிரி கீழ்வெண்மணியில் பல பேர் எரித்து கொன்னது ஒரு நாயுடு தான். அப்போ நாயக்கர்கள் இவர்கள் 2 பேர் தான் நம்ம மாநிலத்தில் பெரும் செல்வந்தர்களாக இருந்தாங்க. அது மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மராட்டியர்கள் செல்வந்தர்களாக இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் அப்போ இவங்க செல்வந்தர்களாக இருக்கும்போது நம்ம தமிழ்நாடை 4ஆக பிரிக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு பின்னாடி பிரிக்கும்போது இந்த தமிழ்நாட்டு பகுதியில் இதெல்லாம் கேரளம், இதெல்லாம் கர்நாடகம், இதெல்லாம் தெலுங்கானா அல்லது ஆந்திரா அப்படின்னு பிரிக்கும்போது இந்த பகுதிகளிலையும் நம்ம தமிழ் பகுதிகளிலையும் சில தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் பணக்காரர்களாக இருக்காங்க, பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. தமிழர்கள் அன்றைக்கி அந்த நிலத்தை உரிமை இல்லாத ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாக தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போது இந்த தமிழர்களுக்காக ஒரு இயக்கம் உருவாக்கப்படுகிறது. அந்த இயக்கத்துக்கு தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழர் கழகம் அப்படின்னு வைக்கலான்னு சொல்லி கி.ஆ.பி. விஸ்வநாதன் அப்படின்னு ஒரு ஐயர் பிராமன் அவர் சொல்லும்போது ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழன்னு சொல்லிட்டா எங்களால் உள்ளே வர முடியாது. யாரால் உள்ளே வர முடியாது? ஈவேரா ஐயா அவரால் உள்ளே வர முடியாது. ஏன்னா அவர் ஒரு கன்னடர். அதே மாதிரி அண்ணாதுரை அவர்கள் ஒரு தெலுங்கர். அதே மாதிரி ஒரு கருணாநிதி அவர் ஒரு தெலுங்கர். அப்போ இவங்கள்லாம் அந்த இதுக்குள்ளே வர முடியாது. அப்படின்றதுனால அவர் சொல்கிறாரு, தமிழன்னு வச்சுட்டிங்கன்னா நாங்கள்லாம் உள்ளே வர முடியாது. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறார், தமிழன்னு சொல்லிட்டா பிராமணன் நானும் தமிழன் தானு உள்ளே வந்துடுவான். இப்போ இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாச்சு. இங்கே வாழ்கிற பெரும்பான்மை மக்கள் தமிழ் மக்களாக இருக்காங்க. இப்போ ஆந்திர தேசம் பெரும்பான்மையாக தெலுங்கர்கள் இருக்கிற தேசமாக இருக்குது. அந்த தேசத்துக்கு தெலுங்கு மக்கள் தான் அங்கே அரியணை ஏறுறாங்க, எல்லாமே நடக்குது. இப்போ இங்கே இருக்கிற மக்களுக்காக ஒரு இது கொண்டு வரும்போது ஐயா ஈவேரா சொல்கிறார், தமிழ் மக்களை காப்பாற்றணும், நான் முன்னாடி வருவேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் யார்? அப்போ நீங்கள் தமிழ் மக்கள் கிடையாது. அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்காக இயக்கம் கட்டினது தமிழர்களும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளர்களும் எல்லாரும் சேர்ந்து தான் இயக்கம் கட்டுறாங்க. ஆனால் அந்த இயக்கத்துக்கு பேர் வைக்கும்போது நாங்கள் உள்ளே வர முடியாது அப்படின்றதுக்காக திராவிடம்ன்ற ஒரு பேரை வைக்கிறாங்க. இங்கே தான் தமிழ் தேசியம் முதல்ல அடி வாங்குது. இங்கே தான் தமிழர்கள் தங்களுடைய
உரிமைகளை முதல்ல இடத்துல தன்னுடைய நிலத்திலேருந்து உரிமைகளை முதல்ல இழக்கிறது இந்த திராவிட கழகம் அப்படின்னு வச்சதில் தான். அந்த கழகத்தில் ஐயா ஈவ ராமசாமி மட்டும் இல்லை, தமிழ் அறிஞர்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இதெல்லாம் மீறி ஐயா ஈவேரா மிக பவர்ஃபுல்லாக அங்கே இருக்கார். அவருக்கு காங்கிரஸில் சப்போர்ட் இருக்குது, காமராஜர்கிட்ட சப்போர்ட் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் சப்போர்ட் இருக்குது. அப்போ ஏன் அவர் பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா, அவர் ஒரு நாயக்கர், அவர் ஒரு பெரும் செல்வந்தர். அந்த காலத்தில் அவர் ஒரு பத்திரிக்கை நடத்துகிறார். அவரோட பத்திரிகைகள் தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் படிக்கிறான். அப்போது அவரால் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்க முடியுது, ஒரு ப்ரொபகேண்டா பண்ண முடியுது, அவர் ஒரு குழு அமைச்சிக்க முடியுது. ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறதுனால இன்றைக்கே ஒரு பவர்ஃபுல்லான பர்சனு கீழே எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அன்னைக்கு நிலமையில் யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் வந்து மற்ற எல்லாரையும் டவுன்கிரேட் பண்ணிவிட்டு தான் அந்த எல்லாராலையும் உருவாக்கப்பட்ட அந்த கழகத்துக்கு திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறார். இப்போ நீதி கட்சியில் இருக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழர்கள் கம்மியாக குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. அவங்க ஐயராக இருப்பாங்க, பிராமணராக இருப்பாங்க. இப்போ இந்த பிராமணரை ஒழிக்கிறதுக்காக தான் ஐயா ஈவேரா என்ன கொண்டுட்டு வர்றாருன்னா பிராமணர் ஒழிப்பு, பிராமணர் தீண்டாமை கடைப்பிடிக்கிறான், அவன் தான் வர்ணாசிரமத்தை எழுதுகிறான், அவன் தான் மகாபாரதம் படிக்காத, ராமாயணம் படிக்காத, சிலப்பதிகாரம் படிக்காத, அப்போ என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நானே ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறேன், பெண் உரிமைன்னு நானே ஒன்று பேசுகிறேன், நான் இது கேள்வி கேட்பேன் அப்படி சொல்லி அவருடைய ப்ரொபகேண்டா இப்படியே தான் போகுது. அவருடைய எந்த ஒரு ப்ரொபகேண்டாவுமே அவர் சொன்ன எதையுமே இந்த காலத்தில் நீங்கள் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா பிராமணர்கள் அப்படின்றவர்கள் தமிழர்களுக்கு எதிரியே கிடையாது. அவர்கள் இந்த வர்ணாசிரமத்தை கொண்டுட்டு வரவும் கிடையாது. அப்போ அது வரலாறு படித்தா தான் நமக்கு அந்த விஷயம் நமக்கு முழுசாக தெரியும். வரலாறு நம்ம பாதியிலேருந்து தான் படிக்க ஆரம்பிப்போம் எப்போவுமே. அதுவும் திராவிடர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த வரலாறு தான் நம்ம படிப்போம். பிராமணர்கள் படித்து தான் முன்னேறுறாங்க. அவங்க ஒன்றும் சும்மா எதையுமே நம்ம நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அப்போது யார் மேலேயும் நமக்கு வெறுப்புணர்வு இல்லைங்க. யார் மேலேயும் தெலுங்கர்கள் மேலேயும் வெறுப்புணர்வு கிடையாது, மலையாளிகள் மேலேயும் வெறுப்புணர்வு கிடையாது, கன்னடர்கள் மேலேயும் வெறுப்புணர்வு கிடையாது, பிராமணர்கள் மேலேயும் வெறுப்புணர்வு கிடையாது, சிங்களர்கள் மேலும் கூட எங்களுக்கு வெறுப்புணர்வு கிடையாது. இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஆண்டுகிட்டு இருக்க ராஜபக்ஷவாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற அதிபராக இருக்க திசநாயக்காவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க மேலே எங்களுக்கு வெறுப்புணர்வு கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு இனம் எங்களுடைய தமிழினம் கிடையாது. அப்போ நாங்கள் திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற நிலத்தோடைய உரிமை இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படின்னா இப்போது நம்ம தெலுங்கர்கள் இருக்காங்க, தெலுங்கர்கள் அவங்க வீட்டுக்குள்ளே தெலுங்கு மொழியை பேசுகிறாங்க. எதுக்காக பேசுகிறாங்க? தெலுங்கு மொழி வாழணுன்றதுக்காக பேசுகிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்து யாரும் தெலுங்கு வெறியர்னு சொல்கிறதில்ல, தமிழன் எவனும் சொல்கிறதில்ல. ஆனால் தமிழன் இந்த நாட்டை ஆளணும், அப்போ தான் இந்த நாடு தமிழ்நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத அதே தெலுங்கர்கள் இனவெறியாக பார்க்குறாங்க, மொழி வெறியாக பார்க்குறாங்க. இது மொழி வெறி கிடையாது. இது மொழியை காப்பாற்றுறதுக்கான, மொழியை கலாச்சாரத்தையும் காப்பாற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப். கலாச்சாரம்னா என்ன? கலாச்சாரம்னு நீங்கள் எதை சொல்ல வர்றீங்க? கலாச்சாரத்தை காப்பாற்றியே ஆகணுமா அப்படின்னு சொன்னால், இப்போது ஐயா நம்மளுடைய திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்கிறாரு, நம்மளுக்கான கடமைகளை வகுத்து எடுக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு கல்யாணம் ஆன ஒரு ஆண்மகன் அவனுடைய கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது, அவன் யாரெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பிச்சை எடுக்கிறவங்க, அனாதையாக இருக்கிறவங்க, அப்புறம் பிரம்மஸ்தரிகள், ஒரு இளம் வயது படிக்கிறவங்க இருக்கான்னா அவனை நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைகள், அவனுடைய குழந்தை, அவனுடைய மனைவி, இவங்க எல்லாரையும், அப்புறம் தன்னை பெற்றவர்கள், அப்புறம் முன்னோர்கள், அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு ஆண்மகனுடைய கடமைன்னு திருவள்ளுவரையா சொல்கிறாரு. ஆனால் நமக்கு இது திருக்குறளை நம்ம படிக்காதனால நமக்கு இது தெரியாது. இதை ஏதாவது ஒரு லா சொல்லுதா? உன்னை பெற்ற உன் அப்பா அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு லா சொல்லுதா? இதில் எந்த லாவும் சொல்ல கிடையாது, எந்த ஒரு கான்ஸ்டியூஷன்லேயும் அது இல்லை. ஆனால் நம்ம ஒரு பெற்ற அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்றது நம்மளுடைய கடமை அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போது நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றினா தான் இது பின்தொடர்ந்து போகும். இல்லைன்னா அநாத ஆசிரமங்கள் தான் அதிகமாகும், பெற்றோர்களுக்கான ஆசிரமங்கள் தான் அதிகமாகும். அப்போது ஒரு கலாச்சாரம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திலேருந்து மற்ற கலாச்சாரங்கள், நம்ம தலைமை கலாச்சாரங்களை நம்ம பயன்படுத்தும் போது, நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இப்போ ஜூன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, இஸ்ரேலில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தீவிரவாதின்னு நம்ம சொல்லிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இஸ்ரேலை தீவிரவாதின்னு சொல்லிடலாம், ஈரானை தீவிரவாதின்னு சொல்லலாம், அமெரிக்காவை தீவிரவாதின்னு சொல்லிடலாம், எல்லாரையும் தீவிரவாதின்னு சொல்லிடலாம்.
ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் நம்ம 13 பேர் சுட்டு கொண்டோம்னா தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது. நம்ம இலங்கையில் நம்ம 1,00,000 பேர் கொண்டோம்னா நம்ம தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது. ஆனால் அங்கே இருக்கவனெல்லாம் நம்ம தீவிரவாதின்னு சொல்லலாம். அதை விட்டுருங்க. இஸ்ரேலில் இனப்படுகொலை, இஸ்ரேலில் ஜூஸ்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அந்த ஜூஸ் கம்யூனிட்டி அவன் அந்த ட்ரெடிஷனை எப்படி ஃபாலோ பண்ணுறான்னு பாருங்கள், அந்த கல்ச்சர் எப்படி ஃபாலோ பண்ணுறான்னு பாருங்கள். அவன் ஃபைனான்ஷியலாக அவன் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறான்னு பாருங்கள். அவன் ஒரு சின்ன நாடு இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக பரவி, நீங்கள் அதை இலுமினாட்டின்னு சொல்கிறீங்க, அவன் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்கிறீங்க. ஆனால் அவன் அந்த ட்ரெடிஷனை எப்படி அவன் நாட்டுக்கு கொண்டுட்டு அவன் எடுத்துகிட்டு வரான்னு பாருங்கள். பார்சின்னு ஒரு இனம் இருக்குது நம்ம நாட்டில். பார்சி இனம், மரியாதைக்குரிய ரத்தன் டாட்டா அவர்களுடைய இனம் பார்சி இனம். அவர் இந்து கிடையாது, அவர் பார்சி. அந்த பார்சி இனம் அவங்களோட ட்ரெடிஷனை பாருங்கள். அவங்க குழந்தைங்களை எப்படி அவங்க அந்த கலாச்சாரத்தை கடத்துகிறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஒரு கலாச்சாரம் தான் நம்ம தமிழ் கலாச்சாரம், தமிழ் இனம். நம்மளோட கலாச்சாரத்தில் இருக்கிற பெருமை நம்மளோட இனத்தில் இருக்க பெருமை யாருக்குமே கிடையாது. அவ்வளோ பெருமைகளுடைய கலாச்சாரம். ஆனால் நம்ம இந்த திராவிடம்ன்ற பேரை என்னைக்கு ஏற்றுக்கிட்டோமோ அன்னைக்கே நம்ம கலாச்சாரம்னா என்ன, நம்ம வரலாறுனா என்னன்றதை நம்ம படிக்க மறந்துட்டோம். இப்போ திராவிடம்ன்ற வார்த்தை நமக்கு தீது. இந்த விஷயத்தை தான் ஐயா பாவேந்தர் பாரதிதாசன்லேருந்து தொடர்ந்து இன்றைக்கி சீமான் வரைக்கும் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்ருக்கேன். இதை தவிர தமிழர்களுக்கு தெலுங்கர்கள் மேலே எந்த வெறுப்பும் கிடையாது, கன்னடர்கள் மேலே எந்த வெறுப்பும் கிடையாது, மலையாளிகள் மேலேயும் எந்த வெறுப்பும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆந்திராவில் இருக்க தெலுங்கர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்கன்றதை பாருங்கள், யோசிங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 13 பேர் ஆந்திராவில் செம்மரத்தை கடத்துறதுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு, கடத்த சொன்னவன் யாருன்னு தெரியாது, அந்த வெட்டினவன் 13 பேர் தமிழை சுட்டு மரத்தோட மரமாக போட்டு விட்டான். இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அரசு எதிர்கட்சியாக இருந்துச்சு. அப்போ எதிர்கட்சியாக இருந்தவன் ஒரு கேள்வி கேட்கல. அன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழர்களை சுட்டதை பற்றி வாய் திறக்கல். அப்போ இது ஒரு தமிழனாக இருந்திருந்தால் அவனுக்கு தமிழ் ரத்தமாக இருந்தால் அவன் துடிச்சிருப்பான் அப்படின்னு தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறார். அதே தான் இலங்கையில் எங்கே போனாலும் தமிழன் தான். இங்கே இருக்கிற தமிழன் ஃப்ரான்ஸுக்கு போனாலும் தமிழன் தான். இங்கே இருக்கிற தமிழன் ஈழத்தில் இருந்தாலும் தமிழன் தான். அப்போ ஈழத்தில் 1,00,000 மக்களை கொன்று ஜீனோசைட் பண்ணும்போது, இன அழிப்பு பண்ணும்போது, இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஐயா கருணாநிதி அவர்கள் வாய் மூடி இருந்தார்ன்றது உண்மை. இது வெளிப்படையான உண்மை. இந்த உண்மையை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லும்போது அவர் இன வெறியராக மாறிடுறார். இப்போ இந்த மண்ணை ஆள வேண்டியது தமிழன் தான் அப்படின்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். கன்னடன் நமக்கு என்ன செய்கிறான்றதை பாருங்கள். காவிரியிலேருந்து தண்ணி விடும்போது என்ன பண்ணுறான்னு பாருங்கள். முல்லை பெரியார் அணையில் கேரளா நமக்கு என்ன துரோகம் செய்கிறதுன்றதை யோசிங்க. அப்போ இந்த நாட்டை தமிழன் ஆண்டா மட்டும்தான் தமிழ் உரிமைகளை கேட்டு பெற முடியும் அப்படின்றது தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம். இது எந்த ஒரு இனத்திற்கு எதிரான தேசியமும் கிடையாது, எந்த ஒரு இனத்திற்கு எதிரான ஒரு கூற்றும் கிடையாது. இது நம்மளுடைய இனம், நம்மளுடைய கலாச்சாரம் வாழணும் அப்படின்றதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் நமக்கு காட்டுற வழி. இந்த நம்ம வழியை நம்ம தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நம்ம இனத்தை மீட்டுருவாக்கம் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.